இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில காலமேக புலவரோட ஒரு பாட்டை பார்ப்போம். அதாவது தமிழ்ல வந்து உயிர்மெய் எழுத்துக்களை வந்து 3 விதமா பிரிச்சுட்டாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சு வச்சிருக்க தெரியும் இல்லையா? அதாவது கசட தவறான்றது வல்லினம், ஞனன பங்கஜம்ன்றது அது இங்கு, அது மஞ்சம் மஞ்சள் இருக்கிறது இஞ்சி, அது அப்படி சொல்லணும். ஞன நமன ஞன 3 சுழின, நமன 3 நாவும் இதுலயே வந்துடும். மெல்லினமா 3 மெல்லினம், ஞ அப்புறம் வந்து இது 3 சேர்ந்ததுன்னா அந்த 6 எழுத்து வந்து மெல்லினம். நான் 3 சுழி நான் வந்து நம்ம அழுத்தி தான் சொல்றோம். ஆனா கூட அது மெல்லினம் தான். ஞனன்னா நம்மனே மெல்லினமா. எரல வழல இடை, எரல வழல இடையினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரல வழல 2 லாவும் இடையினம். ஏற ரா வந்து அந்த அதுல வந்து வல்லினத்துல வந்த ரா வந்து வேற அறம்னுக்கு வருது. அது இதுல வர்றது வந்து ரயில் ரா எழுதுறோம் பாருங்க, அந்த அந்த இது எரல வழல. இந்த ரா வந்து அந்த அழுத்தமா சொல்ற ரா வந்து வல்லினம், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா சொல்ற ரா வந்து இடையினம். ஆக இந்த இந்த தமிழ்ல வந்து உயிர்மெய் எழுத்த 3 பாகமா பிரிச்சுட்டாங்க இல்லையா? கசட தபர, இந்த கசட தபரன்ற வார்த்தை அந்த வல்லினத்தை வச்சு காலமேக புலவர் ஒரு பாட்டு பாடிட்டார். அவரை வந்து வல்லின பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டாங்களாம். அந்த இதுல வல்லின பாட்டுன்னா அவங்க என்னன்னா, வல்லினம்ன்றது வந்து கொடிய மிருகங்கள் இருக்கு இல்லையா காட்டுல, அந்த 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 மிருகங்களை வச்சு, துஷ்ட மிருகங்களை வச்சு அதை வச்சு ஒரு பாட்டு பாட முடியுமான்னு கேட்டாங்களாம். ஆனா இவர் என்ன பண்ண, இவர் தமிழ் புலவர் இல்லையா, அது ஏன் வல்லினம்ன்ற உங்களுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்க, அதை வச்சு பாடினான். அசந்துறாங்களாம் அவங்க. அதை வச்சு பாடுறது கஷ்டம். வல்லினங்கள்லாம் காட்டுல ஒரு புலி வந்து யானையை கொண்டது, யானை வந்து பயத்தில் ஓடிட்டு அந்த நேரத்துல எதிர சிங்கம் வந்தது, எதை வேணாலும் சொல்லலாம் காட்டு மிருகங்களை இல்லையா. வைல்டு அனிமல்ஸ்ல வந்து ஒரு 10 அனிமலை சேர்த்து வச்சு ஒரு பாட்டா சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து ஒரு பாடுன்றது அவர் கேட்டது அப்படிதான். வல்லினங்களை வச்சு காட்டுல இருக்க உடைய வல்லினங்களை வச்சு சொல்லுன்னு. இவர் என்ன பண்ணாரா, வல்லினம் தமிழோட இலக்கணம் இருக்கு இல்லையா, வல்லினம், இந்த வல்லினத்தை வச்சு ஒரு பாட்டு பாடினாராம். அந்த ராஜாவே அசந்துட்டாராம். அந்த பாட்டு கேளுங்க. கசட தபர, கசட தபர அறம்க்கு வருது அந்த. இதை வச்சு இந்த பாட்டை பாடிருக்காரு. இந்த 6 எழுத்து தான் இந்த பாட்டுல வரும், வேற வராது. துடித்து தடித்து துடுப்பெடுத்த கோடல், துடித்து தடித்து கேட்டுக்க, துடித்து தடித்து துடுப்பெடுத்த கோடல், கொடுத்த தொடை கடுக்கை பொற்போல் பொடித்து தொடிபடைத்த தோடுடித்த தோகை கூத்தாட கடிபடைத்து காட்டிற்று காடு அப்படின்னு ஒரு இது அந்த இந்த பாட்டை இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடுறார். துடித்து துடித்துன்னா துடின்னா மின்னல் ஞாபகம் வச்சுங்க. துடினா மின்னல், மின்னல்னு ஒண்ணு, கொடின்னு ஒரு பேரு. துடின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. துடின்ற பேரு மின்னல்னு ஒண்ணு. இந்த இடத்துல என்னன்னா அதாவது காடு வந்து காடுன்றது ரொம்ப கரடு போடா இருக்கு இல்லையா. ஆனா கல்யாண பந்தல் வந்து ஒரு அழகான நேர்மையான இடமா இருக்கும். காடே கல்யாண பந்தல் மாதிரி காட்சி அளிச்சுதான். அதை எப்படி சொல்றாரு பாருங்க. துடித்து தடித்து, தடித்துன்னா ஹெவியானது, ரொம்ப பளிர் பிரகாசமான மின்னல். அதான் துடினா மின்னல். துடித்து தடித்து துடுப்பெடுத்தன்னா இந்த மாதிரி மின்னல் வந்து பளிச்சு பளிச்சுன்னு மின்னிச்சான். துடுப்புன்னா அரும்பு. பூவுக்கு வந்து அரும்பு விடுறது இல்லையா, இந்த மின்னல் வெளிச்சத்துல அரும்பு விட்டுருதான். எது? துடுப்பெடுத்த கோடல். கோடல்னா காந்தல் மலர். காந்தல்னு ஒரு மலர் இருக்கும், இரவுல ரொம்ப அது வந்து குளுமையான இடத்துல நிறைய இருக்கும். அந்த காந்தல் மலரை அது என்ன ஆறுதுன்னா, அதை இவர் சொல்றாரு, அங்க காட்டுல என்ன ஆயிருக்குன்னா பெரிய மின்னல் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மின்னிச்சு பாருங்க. அந்த மின்னல்ல அந்த காந்தல் மலர் வந்து அந்த மின்னல் ஒளி பட்ட உடனே அரும்பு விடுறதான் காந்தல் மலர். அதான் துடுப்பெடுத்த தோடல், அரும்பு விட்ட காந்தல் மலர் அர்த்தம். தொடுத்த தொடை, தொடைனா மாலை. தொடுத்த தொடைன்றது மாலை. அது வந்து அதான்
தொடைன்றது வந்து தொடைன்றதுக்கு பேர் வந்து மாலைன்னு ஒரு பேர். இந்த இடத்துல தொடுத்த தொடைனா தொடுத்து வச்ச மாலை மாதிரி. கடுக்கை தொடுத்து வச்ச மாலை மாதிரி. கடுக்கைனா கடுக்கைன்றது வந்து கொன்றை மலர்னு ஒன்று இருக்கும், காட்டில் இருக்கும். அப்படியே கலரே அந்த பூவோட கலரே பார்த்தீங்கன்னா பொன்னிறமா இருக்கும். கொன்றை பூ பார்த்தீங்கன்னா கொப்பு கொப்பா இருக்கும். அது பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியே மஞ்சள்னா அந்த மஞ்சளே அது சாதாரண இந்த மஞ்சள் மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு விதமான மஞ்சளாக இருக்கும், ரொம்ப பிரமாதமான மஞ்சளாக இருக்கும். அந்த கலரே நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே. அதுலதான் அந்த தேனீக்கள்லாம் வந்து அப்படியே வைக்கிறது. அந்த கலர் வந்து அவ்வளோ அப்படியே ஈர்க்கிற, பயங்கர ஈர்க்கிற மஞ்சள் கலர். அந்த மாதிரி அதுக்கு உதாரணமா எதை சொல்றதுன்னு தெரியல. எதை சொல்றது? மஞ்சள் பொடி தான் ஓரளவு கிட்ட வரும். அது கூட மஞ்சள் பொடி கூட கிட்டதான் வரும், ஒழிய வராது. மஞ்சளை குழைச்சா எப்படி இருக்கும் அந்த கலர் வரும். அது கூட கொஞ்சம் டல்லா இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் கொன்றை மலரோட அந்த கலர். அது கடுக்கைனா கொன்றை மலர். அடுத்த வாரத்துல சொல்ற பாருங்க, பொற்போல் பொன்னிறம் போல. அதான் அதனோட நிறம் பொண்ணோட நிறம் போல. பொண்ணோட நிறம் போல. கோல்டு பார் வந்து டிம்மா இருந்ததுன்னா அப்படி இருக்கும், அந்த கலர்ல இருக்கும் கொன்றை மலர். ஞாபகம், கோல்டு தான். கோல்டை உருக்கிட்ட அந்த டிம்மு கூட கோல்டை உருக்கிட்ட அந்த பாகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருக்கி தலை கொதிக்குமே, அந்த கலர்ல இருக்கும் கொன்றை மலரோட நிறம். அதுதான் பொற்போல், பொன்னிறம் போல். பொடித்து அதுவும் அரும்பு, அரும்பு விடுறான். அரும்பு வந்து தாகும். இப்போ அந்த பக்கம் என்னன்னா காந்தல் மலர் அரும்பு விட்டுருது. இந்த பக்கம் என்னன்னா இந்த கொன்றை மலர் வந்து அரும்பு விட்டுருத்தான். அரும்பு விட்டு மஞ்சள் மஞ்சள் அப்படியே பிரகாசமா இருக்கான். அவ்வளோ அருமையா மஞ்சள் மஞ்சள் ரொம்ப அழகா உண்டாயிட்டான். எதனால? துடித்து தடித்த, துடித்து தடித்து துடிப்படுத்த. அதாவது பிரகாசமான மின்னல் மின்னினதுல காந்தல் மலர் அரும்பு விட்டுருத்தான், கொன்றை மலர் அரும்பு விட்டுருத்தான். தொடி படைத்த, வளையல் இட்டது போல். தொடி படைத்தன்னா படைத்தது படைத்திருக்குது. தொடின்னா வளையல். இது எப்படி இருக்குன்னா இந்த மேல இருந்து பார்க்கும்போது இந்த காந்தல் மலர் வட்ட வட்டமா இருக்கிறது வந்து வளையல் போட்ட மாதிரி இருக்கான் கையில. தொடி படைத்த, தொடி படைத்தல கை வளையல் போட்டு விட்ட மாதிரி இருக்கான். அங்கங்க அலங்காரம் பண்ணும்போது, கல்யாண பந்தல்ல அலங்காரம் பண்ணும்போது ரவுண்ட் ரவுண்டா அந்த இது மாலையில அலங்காரம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த காந்தல் மலர் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா காந்தல் மலர் வந்து அந்த அரும்பு விட்டுருக்குது. தொடி படைத்த, தோடுடித்த. தோடுடித்தனா தோடு துடித்த, தோள்கள் துடித்தன்னு அர்த்தம். அது தோடு உடித்தன்றது சேர்த்து சொல்லிட்டாரு. என்ன தோள்கள்னு இந்த இடத்துல அந்த இது வரலாம். அப்போ கூட அந்த லா இங்க வரக்கூடாது இல்லையா, தோள்கள்ல வரலா வரக்கூடாது இல்லையா, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார், தோடு உடித்தான்ட்டார். தோடு உடித்தா தோள்கள் பிளஸ் துடித்தன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்தா இலக்கணப்படி தோடு உடித்தன்னு சொல்லலாம். தோல் பிளஸ் துடித்தன்ற வார்த்தையை இலக்கணப்படி தோடு உடித்தன்னு சொல்லலாம். அதை தான் இங்க அவர் அருமையா யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இல்லு வரக்கூடாது, ஆனா தோல் படைத்தன்ற அந்த வார்த்தை வரணுன்றதுக்காக அதை வந்து தோடு உடித்தன்னு சொல்லிட்டார். தோள்கள் துடித்த, துடிக்கிற தோள்கள் மாதிரி. அந்த வளையல போட்டு தோள்கள் துடிக்கலாம், தோள்கள் துடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஆடுறதாம்மா அந்த காத்துல. இதுல தோடு உடித்த என்ன அருமையான பாருங்க. தோடு உடித்த தோகை. தோகைன்றது வந்து மயில். மயிலுக்கு வந்து மயில் தோகைன்னு சொல்லுவோம். தோகைனாலே மயிலுக்கு ஒரு அர்த்தம், மயிலுக்கு ஒரு பேர், தோகைன்னு ஒரு பேர். அதனால தோகை கூத்தாட. இது வந்து ஆடுறதான், கூத்து ஆடுறதான். மயில் ஆடுறதுன்னு அர்த்தம். அந்த அழகை பார்த்துட்டு இந்த அரும்பு விட்டுருக்கிறது, அந்த இந்த அரும்பு விட்டுருக்கிறது, மயில் மேல இருந்து பார்க்கும்போது இது மணப்பெண் மலையில் போட்டுருக்கிற மாதிரி இருக்கான். அந்த காந்தல் மலர் ரவுண்ட் ரவுண்டா பூத்துருக்கிறது, அந்த பொன்னிற மேனி, அந்த கொன்றை மலர் பூத்துருக்கிறது அலங்காரமா. அதை பார்த்தது வந்து இதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து கூத்தாடுறதான். எப்படி மணப்பந்தல்ல மகிழ்ச்சி இருக்குமோ அது மாதிரி மகிழ்ந்து கூத்தாடுறதான், மகிழ்ந்து ஆடுறதான் மயில். மகிழ்ந்து கூத்தாட கடிபடைத்து திருமண பந்தல் போல் காட்டினுள்னு அர்த்தம் இருக்கு. கடி படைத்து, படைத்துன்னா இப்ப காட்டுக்குள்ள, கடினா காடு, கடினா திருமணம், கடினா கல்யாணம். கல்யாணம்னு ஒரு பேர். கடின்றதுக்கு வந்து கல்யாணத்துக்கு கடின்னு ஒரு பேர். கல்யாண பந்தல் போயான், அததான் கடி படைத்த, கல்யாண பந்தல் போல. அந்த மாதிரி ஒரு திருமண பந்தலை படைத்தது போல இருக்கான். கடி படைத்து காட்டிற்று காடு.
காட்டை பார்த்தா ஒரு திருமண பந்தல் மாதிரி இருந்தான் பாக்குறதுக்கு, காடை பாக்குறதுக்கு திருமண பந்தல் மாதிரி இருந்தான். எப்படின்னா காந்தல் மலர் வந்து பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல காந்தல் மலர் பூத்து அரும்பு காந்தல் மலர் வந்து வட்ட வட்டமா பூத்து இருக்கிறது, வளையல் போட்ட மாதிரி, மணப்பெண்ணுக்கு வளையல் போட்ட மாதிரி பூத்து இருக்கிறது. அப்புறம் வந்து கொன்றை மலர்கள் வந்து பொன்னிறமான பூத்து அப்படியே எங்க பார்த்தாலும் பிரகாசமா ஜொலிக்கிறது. அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தா மணப்பெண்ணுக்கு வளையல் போட்டு மணப்பந்தலுக்கு வந்திருக்கா மாதிரி இருக்கான் காடு. காட்டை பார்த்தா காடு அந்த மாதிரி தோன்றலாம். அதான் அவ்வளோ அழகா சொல்றாரு இதுல. இதுல என்னன்னா இதுல ஒரு முக்கியமான இந்த நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தோடு உடிப்பதான். மீதியெல்லாம் கூட அப்படி இப்படி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பொற்போல் பொன்போல்னு கொண்டு வரணும் அதை, ஆனா பொற்போல்னு சொல்லிட்டாரு. பொண்ணுன்னுட்டா போச்சு. நான் அதுல வந்துருச்சுன்னா அது எதுல போயிடும், உங்களுக்கு இடையினத்துல போயிடும் இல்லையா. நான் வந்து மெல்லினத்துல போயிடும். நான் வந்ததுன்னா மெல்லினத்துல போயிடும். பொன்போல் வந்தா அதனால பொற்போல் அப்படின்றாரு. இந்த ராவே வரா மாதிரி, வல்லின ராவே வரா மாதிரி எவ்வளவு அழகா பாருங்க. பொற்போல் அதுல யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா அந்த பொன் நிறம்ன்றதுக்கு அந்த பொன் போல்ன்றதுல இருக்க அந்த இன்ன தவிர்க்கிறதுக்காக, அந்த நகரத்தை தவிர்க்கிறதுக்காக, ரெண்டு சுழி நாவை தவிர்க்கிறதுக்காக ஒரு இது ஒண்ணு உள்ள வந்து ஒரு மெல்லினம் உள்ள நுழையாம தடுக்கிறதுக்காக அது வல்லின பாட்டுன்னும் போது பொற்போல அப்படின்னு சொல்லிட்டாங்கதான். பொற்போல் அது மாதிரி அவ்வளவு ஒரு பொற்போத. பொற்போல இல்ல, நான் பொற்போலன்னு சொன்னேன் உங்களுக்கு. போதனாலும் போலன்ற அர்த்தம் தான். ஆனா போலன்னு வந்ததுன்னா இதுல ல வந்துடும். ல வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இடையினம் ஆயிடும். அதனால பொற்போத தான், பொற்போதன்ற. போதன்றதும் போலன்றதும் ஒண்ணுதான். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு, பொற்போத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பொற்போதன்ற வார்த்தைக்கு வந்து பொன்னிறம் போல்ன்ற தவிர்த்து பொற்போதன்னு சொல்றார். ஏன்னா அதை வந்து வல்லின வரணுன்றதுக்காக. அதே மாதிரி கடிபடுத்து காட்டிட்டு காடு இன்னொன்னு சொன்னேன் ஒண்ணு, தோடு உடித்த தோள்கள் துடித்தன்றதுல வந்து இல்லு வராம இருக்கணுன்றதுக்காக தோடு உடித்தன்னு 2 வார்த்தைய இலக்கணத்தவர் இல்லாம சேர்த்திருக்காரு. ஒரு வருஷம் கேட்ட உடனே ஒரு இன்ஸ்டன்டா இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட முடியுமா இலக்கணத்தை கொண்டு சேர்த்து? அதுதான் காலமே வந்து ஆசுகவின்னு பேர். ஆசுகவின்றது அப்படியே பாடுறது, கொட்டுறது வாயை திறந்தா அருவி கொட்டுன்னுவாங்களே, அது மாதிரி வந்து வாயை திறந்தா இலக்கணத்தோடையும் பாட்டு கொட்டும், இலக்கணம் இல்லாமலையும் பாட முடியும் அவரால். ஒரே நேரத்துல நீங்க இலக்கணம் இல்லாத வேற ஏதாவது பாட்டு பாட சொன்னாலும் பாடுவார் அவர். அதுவும் முடியும் அவரால். வசையும் பாட முடியும். ஆசுகவின்றது எந்த கவியை, வித்தார கவியும் பாட முடியும், வித்தார பாடல்களையும் பாட முடியும், வெண்பா பாட முடியும், ஆசிரியப்பா பாட முடியும். எந்த பாட்டையுமே கேட்ட உடனே பாடக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்கிறவர். அதனால்தான் ஆசுகவி. தேங்க்யூ.